தமயந்தி. தமயந்திக்கு வயசு 45. இவங்க நம்ம வீட்டு எதிர் வீட்டில் இருக்காங்க. தமயந்திக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா. இவங்க கணவர் பேர் கண்ணன். வயசு 50. அவர் அங்கே இருக்கிற ஒரு பேங்க்ல மேனேஜராக இருந்தார். தமயந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஆள், அழகாகவும் உயரமாகவும் இருப்பாங்க. தினமும் இவங்க பொண்ணு காலேஜுக்கு போகும்போது இவங்க அவங்க வீட்டு வாசலில் வந்து டாட்டா பாய் பாய் அப்படிலாம் காமிப்பாங்க. காமிச்சதும் உள்ளே போயிட்டு வீட்டில் சமையல் வேலைலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. சரி, பேங்க்கில் லோன் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததும் அவங்க ஷூரிட்டி கேட்டாங்க. ஆனால் ஷூரிட்டி என்கிட்ட எதுவும் இல்லை. உடனே பார்த்து என்னை கேட்டார், நீ நம்ம வீட்டு எதிரில் தானே இருக்கன்னாங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்னு. ஷூரிட்டி வேணுமேப்பா, என்ன பண்ணுறதுன்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், நம்ம எதிர் வீட்டில் தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதான் அப்படின்னு. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஊறுக்காய் பிரிக்கிள் அதெல்லாம் சொந்தமாக பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. சரி, நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோனும் சேங்ஷன் பண்ணிட்டார். வீட்டுக்கு வந்ததும் தமயந்தி அவங்க வீட்டு வாசலில் இருக்கும்போது நான் சொன்னேன், அவர் ஒர்க் பண்ணுற பேங்க்குக்கு தான் போயிருந்தேன், லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன், அவர் ஷூரிட்டி கஷ்டம் அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் நான் கேட்டதால் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு. ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாம், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பிரிக்கிள் பிஸ்னஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். லெமனு, மேங்கோஸு, அப்புறம் புளி, இதெல்லாம் நான் ஊறுக்காய் மாதிரி பண்ணி எல்லா கடைக்கும் சப்ளை பண்ண போகிறேன்னு. நல்ல விஷயந்தான், உனக்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா அப்படின்னாங்க. ஏதோ கொஞ்சம் தெரியும், நான் வேலைக்கும் ஆள் பார்த்துட்ருக்கேன், யாருனா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தமயந்தி ஒன்று, சரி நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா, எனக்கும் ஊறுக்காய்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியும், லெமனு இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு லெமனு, மேங்கோ, புளி, அதுக்கப்புறம் உப்பு, என்னென்ன இன்டிகிரியன்ட்ஸ் தேவையோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன். இவங்க பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு இருந்தா.